பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய கொடான கொடி திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2026 வெள்ளிக்கிழமை அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய சுபதனத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான திருமண நாளில் விவாக சுபமுகூர்த்த நாளில் மாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய 11வது மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. மாசிக்கு மட்டும் பிறக்கின்றது சொல்வதை விட மலர்கின்றது சொல்வது அது மகத்தான உன்னத நிலையாக பெருமையாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12வது ராசி மீன ராசி. வீட்டை இழந்தேன், காட்டை இழந்தேன், மனைவி மக்களை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்துட்டு இறந்துண்டு நிற்கின்றேன் என்று இவனை எப்படியாவது மடங்க வைக்கணும், பொய்யை சொல்ல வைக்கணும், எப்படியாவது பொய் சொல்லியே ஆக்கணும்னு என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்க சுவாமித்தரா. யாரும் ஒன்றும் செய்ய முடியல. விதி வலியது, விதி கெட்டியாக இருக்குது அவர்கிட்ட. அதுதான் காரணம். எத்தனை நவகிரகம் இருந்தாலும் அந்த மதியை வெல்வதற்கும் விதி வேண்டும். விதி அவர்கிட்ட கெட்டியாக இருக்கிறதுனால தாயை இழந்து, தந்தையை இழந்து, மகனை இழந்து, மனைவி இழந்து, தாரத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, தனத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நிராதயமாக போய் இடுகாட்டில் போய் நின்று ஆதியிலும் நான் இல்லை, ஜாதியும் நான் இல்லை அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? இதைத்தான் திருச்சிராப்பள்ளி மத்திய காசு சேத்திரம்னு சுவாமி உருவாக்குறார். அங்கே 2 ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அங்கே 2 பேத்துக்குத்தான் உரிமை. கருணை கடலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் பெருமை. முழுக்க முழுக்க அதை நம்ம அங்கே செய்கிறோம். ஒரு சிவத்தொண்டு எப்படி இருக்கணும், ஒரு விநாயகப் பெருமானுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணுறோம், ஒரு பைரவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அகோரமூர்த்திக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பிரசன்ன வெங்கடாசலமூர்த்திக்கு என்ன பண்ணுறோம், ஒரு மலையப்ப சுவாமிக்கு என்ன பண்ணுற தத்துவத்தை அங்கே நம்ம எடுத்து எமக்கு சொல்ல மாட்டோம். திருச்சிராப்பள்ளி மத்திய காசி கஷேத்திரம், வாரணாசி கஷேத்திரம், தென்காசி கஷேத்திரம், திருச்சிராப்பள்ளி, இப்போ ஏற்கனவே பஞ்சப்பூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூர். எங்கள் காலம் எடுத்து எங்கள் பேரங்காலம், உங்கள் பேரங்காலம், உங்கள் பிள்ளைய காலத்தில் அது சிங்கப்பூராக வரப்போகுது, சிங்கப்பூராக மாறப்போகுது. அப்படிப்பட்ட சீர்மிகு திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி மத்திய காசி கஷேத்திரம். ஏன் ஒரு இடத்துல எல்லாத்தையும் அடைக்கணும்? அங்கே வந்துட்டால் சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு, பேச்சுக்கு, மூச்சுக்கு, பஜனைக்கு, தியானத்துக்கு, வழிபாடு, பிராணாயாமம், குழந்தைகள், கோசாலை, சித்த வைத்தியங்கள் எல்லாத்தையும் அடைக்கணும். என்ன கொண்டு போகிறோம்? எதையும் கொண்டு போகிறதில்ல. சுவாமிஜி நல்லா செஞ்சார். அந்த ஒரு பேர் பெரியவள் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. அம்பாள் மேலே பாரத்தை போட்டு உட்காந்துருக்காரு. அம்பாள் மேலே பாரத்தை போட்டு 100 வயசையும் உட்காந்துருக்கார் பெரியவாள். ஏன் உட்காந்துருக்காரு? அந்த நம்பிக்கை. என் மக்கள், என்னை தேடி வரவங்கள் யாரை காப்பாற்றணும்? என் அன்னை காமாட்சி. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லி நீ, மணிமந்திரக்காரிணியே. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லி நீ, மணிமந்திரக்காரிணியே. அவ்வளோ அற்புதமாக பதிகங்கள் பாடியிருக்காங்க கச்சியப்ப சிவாச்சியில். அப்போ பெரியவள் தனித்தன்மையாக வந்திருக்காரு, பெரிய தனித்தன்மையோடு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இவ்வளவு இது எல்லாம் ஏன் சொன்னோம்னா, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய மீனராசி. சுவாமிஜி 3 பெட்ரோல் பங்கு ஒன்றுமே இல்லை, 4 டக்கர் ஒன்றுமே இல்லை, 7 ஏக்கர் 70 ஏக்கர் விவசாயம், 70ல் 7 ஏக்கர் தான் இருக்குது. கடனுக்கு கொடுத்துட்டு குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கவலையே படாதீங்க. மீனராசிக்காவது இந்த அளவுக்கு அடுத்து மேஷத்துக்கு போகும்போது கவனம்.
மேசத்துக்கும் போது இன்னும் கவனம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4. உங்களை கெடுக்க மாட்டார். கொடுக்குறாரோ இல்லையோ கெடுக்க மாட்டார். அதான் நவக்கலவர்களுடைய தனித்தன்மை, தனி தத்துவம். எந்த இடத்துல என்ன கெடுப்பார் அதைத்தான் கெடுப்பார். எல்லா இடத்துலையும் கெடுக்கிட்டு இருந்தா அதில் அது விதி வேலை செய்யாது. அதனால் மீனராசி 7.5ன்னு பயப்படாதீங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு பயப்படாதீங்க. அது வாக்கியமோ, அது திருக்கணிதமோ, அது எபிமெரிஸோ, எந்த பஞ்சாங்கம் உங்கள் தசா புத்தி உங்களை வழி நடத்தும். உங்கள் தசா புத்தி உங்களை தெளிவுபடுத்தும். உங்கள் தசா புத்தி உங்களை எல்லையில்லாத பெருமையை கொடுக்கும். உங்கள் தசா புத்தி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தகுதி படைக்கக்கூடியது. என்ன 7 நடக்கும்போது ராகுவும் சந்திரனும், ராகு கேது, சந்திரன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் சனி, குரு புதன், இந்த மாதிரி காம்பன்சேஷன், இந்த கரஸ்பாண்டிங் இல்லாமல் இருந்தால் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் மீனராசிக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது வன்னி மரம், வன்னி இலை பிள்ளையாருக்கு திங்கக்கிழமை வன்னி இலையை சுட்டுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு சுட்டுங்கள். எள்ளி தீபம் ஏற்றுங்க, 8 விளக்கு ஏற்றுங்க. 21 பிரதர்சனம் 21 பந்தி, 21 தலைமுறை சனீஸ்வரன் மானசீகமாகும். ஓம் ஈசானம் தற்புட வாமதேவ மகோரம் சத்தியசாகம் சிவபெருமானம் பாடுங்கள். ஓம் காகத்வஜா கற்ககஸ்தன்னு சொல்லி சனீஸ்வரனுடைய பாசனங்களை படிங்க. நீலாஞ்சனம் சமாபாசம் சொல்லி மூலமந்திரத்தை படிங்க. காரிய சித்தி மாலையை படிங்க. சகல சித்திகளையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி. சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி. சகல தடையை நீக்கக்கூடியது காரிய சித்தி. சகல ஜெயத்தையும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி. சகல வெற்றியும் கொடுக்கக்கூடியது காரிய சித்தி. அதாவது என்னை பொறுத்தவரையில் உங்கள் விதியை நான் கொண்டு செலுத்த முடியாது. உங்களுடைய தசா புத்தியை நான் ஏற்றுக்கிற முடியாது. உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்வோம், வழி நடத்தி முன்னெடுத்துக்கிறோம், வழிகாட்டியை அமைச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் சனீஸ்வரன் நல்லதை செய்வார். நேரம் வரும்போது அந்த இதை செய்வார். அதில் மாற்று கருத்துக்கள். எனவே மீனராசி நேயர்களுக்கு பிள்ளையார் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு மறக்காதீங்க. கால பைரவரை கண்டிப்பாக மறக்காதீங்க. இப்படியெல்லாம் சென்று வந்தால் கண்டிப்பாங்க தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியாக மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லை இனம் தரும், நல்லெண்ணெய் இல்லாமல் தரும். மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய மகத்தான வெற்றி விழா சூட்டக்கூடிய நேயர் பெருமக்கள் எல்லோரும் உயர்வு பெற்று வாழ வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.